வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, புதையல் யோகம் யாருக்கு, அதாவது ஜாதகப்படி யாருக்கு புதையல் கிடைக்கும், அதற்கான ஜோதிட விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். புதையல் என்பது நம் முன்னோர்கள் மறைக்க வைக்கப்பட்ட பொருள் என்ற அர்த்தம். அதாவது நம் முன்னோர் காலத்தில் பணமாக இருந்தாலும் சரி, அல்லது நகையாக இருந்தாலும் சரி, அல்லது முக்கியமான பொருட்களை முன்னோர்கள் மறைத்து வைத்து அது இந்த தலைமுறைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் புதையல் யோகம் எனப்படும். எனவே இது போன்ற அமைப்பு ஜாதகப்படி யாருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது அவர்களுக்கு புதையல் யோகம் ஏற்படும். அதாவது இது ஒரு உதாரண ஜாதகம் வச்சுக்கோங்க. லக்கணம் வந்து சிம்ம லக்கணம். லக்கணத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி யாரும் சொல்லி பார்க்கும்போது சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கார். இந்த சுக்கிரனுக்கு கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். எனவே இவருக்கு புதையல் யோகம் ஏற்படும். இந்த செவ்வாயும் சரி சுக்கிரனும் சரி கெட்டு போகக்கூடாது. சுபர்களோட தொடர்பு பெற்று சுபத்துவமாக இருக்க வேண்டும். அப்போ தான் இந்த புதையல் யோகம் ஏற்படும். இவங்களுக்கு எப்போ இந்த புதையல் யோகம் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கும்போது 9ஆம் அதிபதி திசையில் 10ஆம் அதிபதி புத்தியில் இவங்களுக்கு புதையல் யோகம் கிடைக்கும். அதாவது இந்த லக்கணத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் பகவான். இந்த லக்கணத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கிர பகவான். இவருக்கு செவ்வாதசை சுக்கிர புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் புதையல் யோகம் ஏற்படும். குறிப்பாக எந்த டைமில் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கும்போது இவர்களுக்கு வந்து லக்கணத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் வந்து லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துக்கு கோச்சாரத்தில் செல்லக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கும். அதாவது ரிஷபத்தில் செவ்வாய் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு கிடைக்கும். அதாவது செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் வந்து ரிஷபத்தில் கோச்சார காலகட்டத்தில் போகக்கூடிய அந்த ஒரு மாதத்தில் அவங்களுக்கு வந்து இந்த புதையல் யோகம் கிடைக்கும். இது போன்ற அமைப்பு வந்து எல்லாத்தையும் ஏற்படாது. ஒரு சில ஜாதக அமைப்பும் ஒரு சிலருக்கு மட்டுமே ஏற்படும். இது போன்ற அமைப்பு இருந்து அவங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உறுதியாக அவங்களுக்கு வந்து புதையல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.